மாட்டேன். இவன் என்ன பண்றான்னா, சரி தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா, இவனால தண்ணி குடிக்க முடியல. ஏன்னா, அது உப்பு தண்ணி. இது வேணாம், இது குடிக்காத அப்படின்னு கூட இருக்க ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு. சரி வேற என்னதான் பண்றது அப்படின்னு சோகமா திரும்பி பார்க்கும்போது, சரி இரு வேற எதனா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஒரு காம்பஸ் மாரி இருக்கு. அத எடுத்து வந்து டைரக்ஷன் வச்சு செக் பண்றாங்க. சரி ஓகே இந்த டைரக்ஷன்ல காட்டுது. இந்த சைடு நம்ம போனா கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லவும், சரி ஓகே நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வேற என்ன வழி பண்ணலாம். சரி நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயிறு எடுத்து இந்த இது மாரி பார்த்தீங்கன்னா, பேராசூட் மாரி கட்டி தண்ணீல போடுறாங்க. அது எந்த டைரக்ஷன் வழியா போதோ அந்த டைரக்ஷனாலயே சரி நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கும்போது, சரி வேற என்ன பண்றது அப்படின்ட்டு சரி இவன சுட்டுடலாமா அப்படின்னு வந்து பார்க்கறான் பார்த்தா, பக்கத்துல ஒரு பறவை இருந்தது. அத சுட்டு இப்ப சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க. சரி ஓகே. உடனே என்ன பண்றான், அந்த பறவைய சுட்டதுல அதுலருந்து கொஞ்சம் எடுத்து என்ன பண்றான், தூண்டில்ல போட்டு எதனா மீன் மாட்டுதா அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறான். சரி எதுவுமே பண்ண முடியலையே, சரி வேற என்னதான் பண்றது அப்படின்னு இவனும் கத்தி எடுத்து பார்க்குறான். தண்ணீல போட்டு ரொம்ப வெறியாயி குத்து குத்துன்னு குத்தும்போது, சரி எதனா மீன் மாட்ட பார்த்தா எவ்ளோ பெரிய மீன் மாட்டுனோனே அவனுக்கு என்ன பண்றது தெரியாம அப்படியே பச்சையாவே சாப்பிட்டுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான், அதுலருந்து ஒரு எடுத்து பிழியும்போது பார்த்தீங்கன்னா, ரத்தமா அப்படியே கீழ கொஞ்ச நேரத்துல பார்த்தா கீழ ஃபுல்லாவே ஷார்க் மாட்டான்ல சாமி